இதுதான் சிஎம்க்கு வேலையா? இல்லை திராவிட மாடல் ஆட்சி சிஎம் வந்து இதான் பார்ப்பாரா? யாருக்காக இந்த சமூக இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை நீங்கள் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. மூர்த்தி திருமாவளவன் அவர்கள் அரசியலை விமர்சித்து பேசுகிறேன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அது ஓகே. ஆனால் நம் சமூக பெண்கள் அந்த மாநாட்டில் இருக்கிறாங்க, ஒரு 300-400 பெண்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கீழே கலாட்டா பண்ணுறீங்க. அப்போது காவல்துறை அந்த ஷட்டரை இழுத்து மூடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மண்டபத்தின் மீது அது ஒரு கண்ணாடி மாளிகை, அதன் மீது கல் எறிகிறீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே நம்ம சமூக பெண்கள் உள்ளே இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் யாருக்காக இந்த சமூக இயக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை நீங்கள் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த மாநாட்டுக்கு முன்னால் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. நேரடியாக அந்த ஒயின் ஷாப்லேருந்து அப்படியே நேரடியாக மாநாட்டுக்கு வருகிற வீடியோ எங்கிட்ட இருக்குது. அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டல் உரிமையாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாராம், சிஎம் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் சிஎம்க்கு வேலையா? இல்லை திராவிட மாடல் ஆட்சி சிஎம் இதான் பார்ப்பாரா? நீங்கள் விடுதலை சிறுத்தையில் விட்டு நீங்கள் எங்கே வேணாலும் கலாட்டா பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த முதல்வருக்கும் ஒரு கெட்ட பேரை விளைவிக்கிறாங்க, இந்த சொந்த சமூகத்திலும் ஒரு இன்செக்யூர் நிலையை ஏற்படுத்துகிறாங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நீங்கள் நேற்று திமுக உங்களோட பேனரை எடுக்க சொல்கிறாங்க, அதாவது கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்குது. அந்த வார்த்தையை வெள்ளை பேப்பர் போட்டு ஒட்ட சொல்கிறாங்க, மறைக்க சொல்கிறாங்க. எனவே நாங்கள் அதை மறைக்க மாட்டோம்னு சண்டை போடுறீங்க. உங்கள் பேனரை எடுப்பதை நீங்கள் இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல், இதுதான் சனாதனம்ன்றீங்க. ஆனால் சக அம்பேத்கர் இயக்க பேனர்களை கிழிக்கிறீங்க. ரெட்டமலை சீனிவாசன் கொடி போட்டதை காலில் போட்டு மிதிக்கிறீங்க. இதையெல்லாம் பொது சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே இவர்கள் எத்தனை தடை போட்டாலும் இந்த பறையர் சமூக பற்றும் பிரசாதி நட்பும் என்ற மாநாடு தொடர்ந்து கொண்டே இருக்கும். வருகின்ற 1ஆம் தேதி திட்டக்குடியில் இந்த மாநாடு சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. திருமாவளவன் அவர்களே நாம் அவரை உரிமையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட அரசியல், அவரோட எரிச்சல், அவர் மேடையில் பேசுகிறாரு, ஏன் மூர்த்தி அடிக்கக்கூடாதா, இந்த மாதிரிலாம் பேசினா அடிப்போம் கிடிப்போம் அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போது கீழே இருக்கிறவங்கள கேஸ் வாங்கி விட்டு சிறைக்கு அனுப்புவதும் இவர் சொகுசாக இருப்பதுமான ஒரு நிலையில் அவர் இந்த இயக்கத்தையும் இந்த சமூகத்தையும் வழிநடத்துகிறார் என்பதை கோபம் தானே தவிர பர்சனலாக திருமாவளவன் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை.